மீண்டும் வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. தனியார் பள்ளிகள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் டைமண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் முகமது இர்ஷாத். ஐ எம் ஸ்டடிங் 9th ஸ்டாண்டர்ட். என் தலைமை ஆசிரியர் பெயர் சுந்தரமால் மிஸ். உங்க பள்ளிக்கூடம்? எங்கள் பள்ளிக்கூடம் கமாலியா ஹையர் செகண்டரி ஸ்கூல். அவரு என்கிட்ட சேர்ந்து பள்ளிக்கூடம்னாரு. எவ்வளவு நாளைக்கு தான் ஸ்கூல் சொல்லுவீங்க? அவரு பள்ளிக்கூடம்ட்டாரு, கமாலியா ஸ்கூல். நீங்க? என் பெயர் ஏ திவ்யா. நான் சண்முகா மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். என் தலைமை ஆசிரியர் ஜெயசுதா. என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. டைமண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. டைமண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். சரி, இப்போ ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லிங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பாப்போம், நல்லா யாரும் ரெண்டு நல்லா வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்க. யார் ஜெயிக்கிறா, வெற்றி பெற போறான் பாப்போம். உங்களுக்கான முதல் கேள்வி போலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி இதுதான். இந்த வாகனங்கள்ல ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டோல்கேட்ல போன உடனே பார்த்துருக்கோம். பணம் கட்ட தேவையில்லை, அதை பார்த்துட்டு பாஸ் பண்ணி போயிடலாம். ஃபாஸ்ட் ட்ராக். அந்த ஃபாஸ்ட் ட்ராக் பயண அட்டை வசதியை கீழ்கண்ட எந்த ஆணையத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது? அந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்து எந்த ஆணையத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது? உங்களுக்கான குறிப்பு: தேசிய மனித உரிமை ஆணையம், தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம், தேசிய நுகர்வோர் ஆணையம். உங்களுக்கு இந்த குறிப்புகள் சொல்ல தெரியலனா 1, 2, 3 ஆப்ஷன், முதல் ஆப்ஷன், செகண்ட், தேர்ட் அப்படி சொல்லலாம். நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் என்றும் பயண அட்டை வசதியை கீழ்கண்ட எந்த ஆணையத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது? உங்களுக்கான குறிப்பு: தேசிய மனித உரிமை ஆணையம், தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம், தேசிய நுகர்வோர் ஆணையம். எது சரி? தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். பெல் அடிச்சு தான் சொல்லணும் நீங்க. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். மீதம் இருக்கிறது தேசிய மனித உரிமை ஆணையம், தேசிய நுகர்வோர் ஆணையம். எது சரி? செகண்ட் அவர் தான் சொல்லியிருக்கிறார். அவரு செகண்ட் சொன்னதுனால உங்களுக்கு இந்த கேள்வி, நீங்க அதிலிருந்து உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது. செகண்ட் தான் சரியான பதில். தேசிய நெடுஞ்சாலை, உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் வண்டி வாகனனால நெடுஞ்சாலைத்துறை தானே, அது ரொம்ப எளிதான கேள்வி தானே, அதில் என்ன கடினம் இருக்குது? உங்களுக்கு மிக சரியான பதில் அதுதான். உங்களுக்கான அடுத்த கேள்வி: தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தை அறிவித்துள்ளவர் யார்? தேசிய ஆழ்கடல் ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, கடலுக்கு அடியில் போய் ஆய்வு பண்றாங்க இல்லையா, அந்த ஆய்வு திட்டத்தை அறிவித்திருக்கவர் இவர்களுள் யார்? உங்களுக்கான குறிப்பு: நரேந்திர மோடி, அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதின். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆழ்கடல், தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தை அறிவித்து உள்ளவர் யார்? மோடி ஐயா அவர்கள், ட்ரம்ப் ஐயா அவர்கள், புதின் ஐயா அவர்கள். எது சரி? எது பதில் சொன்னாலும் பெல் அடிச்சு பதில் சொல்லணும். தேசிய ஆழ்கடல் திட்டத்தை அறிவித்துள்ளவர் யார்? மோடி, ட்ரம்ப், புதின். யார் பெல் அடிக்க போறா? நரேந்திர மோடி, ட்ரம்ப், புதின். செகண்ட் ஆப்ஷன் ட்ரம்ப். நரேந்திர மோடி என்பதுதான் சரியான பதில். கேள்வியை புரிஞ்சுங்க. தேசியன்னு சொல்றோம். இப்ப தேசியனா இந்தியா தானே, அப்ப அண்ணா மோடி தானே இருப்பாரு இல்லையா? அதுதான். அவங்களுக்கான அடுத்த கேள்வி: இலவச பேருந்து பயண திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? இலவச பேருந்து பயண திட்டம் எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு: 2017, 2019, 2021. 2019. மீதம் இருக்கிறது 17, 21. அடிக்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. 17 தவறான பதில், 19 தவறான பதில், 21 என்பதுதான் சரியான பதில். 21 மே மாசம் 2021 தான் இலவச பேருந்து பயணம் போனுச்சு. உங்களுக்கான அடுத்த கேள்வி: உங்களுக்கான 5 குறிப்புகள். 5 குறிப்புகள் இது எதுன்னு கண்டுபிடிக்கணும். முதல் குறிப்பு: இது ஒரு உயிரற்ற பொருள். இரண்டாவது குறிப்பு: இந்த பொருள் எல்லா வீடுகளிலும் இருக்கிறது. மூன்றாவது குறிப்பு: இந்த பொருள் உணவகங்களில் கட்டாயம் இருக்கும். ஹோட்டல். இந்த பொருள் உணவகங்களில் கட்டாயம் இருக்கும். நான்காவது குறிப்பு: கொடுமைக்காரன் என்று சொல்லக்கூடிய கொலைக்காரனிடமும் இந்த பொருள் இருக்கும். கத்தி என்பது சரியான பதில். மிகப்பெரிய டேலண்ட். 4 குறிப்பில் சொல்றதுலாம் ரொம்ப கொடுமை, இது பெரிய விஷயம். இது நீங்க அடுத்து இதை பதில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா
ஒன்றை ஒன்பதாக்கும்னு அடுத்த குறிப்பு சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து சொன்னால் விஜய் அவர்கள் திரைப்படத்தில் ஒன்றுன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து 7வது குறிப்பு, வீட்டில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில அம்மாக்கள் கத்தி சண்டை போடுவதால் சின்ன சண்டை பெரிதாகிறதுன்னு சொல்லியிருப்பேன். அப்போ கத்தி சண்டை போடுன்னு சேர்த்து சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா? ரொம்ப கை கொடுங்க, இது பெரிய விஷயம். 3 குறிப்புகளில் சொல்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம், அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, தகைசால் தமிழர் விருது சுதந்திர தின விழாவில் யாருக்கு வழங்கப்பட்டது? இப்போ நடந்த 79வது சுதந்திர தின விழாவில் தமிழக அரசு சார்பால் தகைசால் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு, காதர் மொய்தீன், கி வீரமணி, குமரி ஆனந்தன். தகைசால் விருது சுதந்திர தின தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? தகைசால் தமிழர் விருது சுதந்திர தின விழாவில் யாருக்கு வழங்கப்பட்டது? காதர் மொய்தீன், கி வீரமணி, குமரி ஆனந்தன். காதர் மொய்தீன். மீதம் இருக்கிறது கி வீரமணி, குமரி ஆனந்தன். வீரமணி. காதர் மொய்தீன் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பாடுபட்டவர்களுக்காக வழங்கப்படுகிறது தகைசால் விருது. அது யாருக்கு கொடுத்தாங்கன்னா இந்திய தேசிய முஸ்லீம் கட்சியினுடைய தலைவர் யார் கேட்டிங்கன்னா காதர் மொய்தீன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கினாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டாக, அதாவது சர்வதேச பனிப்பாறைகள் காப்பாற்றும் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது எந்த ஆண்டு? பனிப்பாறைகள் காப்பாற்றுற ஒரு ஆண்டாக அறிவிச்சாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுதும் பனிப்பாறைகள் உருகிக்கிட்டே இருந்துச்சுன்னா, வெப்பசலனம் காரணமாக பனிப்பாறைகள் உருகிடுச்சுன்னா கடலில் நீர்மட்டம் உயர்ந்துடும், அது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பனிப்பாறைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கான குறிப்பு, 2023, 2024, 2025 பனிப்பாறைகள் காப்பாற்றப்படும் ஆண்டாக எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? 2023, 2024, 2025 எது சரி? 2023. 23. மீதம் இருக்கிறது 24, 25. 24 தவறான பதில், 23 தவறான பதில், 25 என்பதுதான் சரியான பதில். இப்போ இந்த சுதந்திர தின விழாவில் தான் இதை கூட பற்றி பேசினாங்க. ஏன்னா பனிப்பாறைகள் அதிகமாக உருகிட்டு வருது, அதை காப்பாற்றணும் அப்படின்னு 2025 தான் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் இலவச பேருந்து சேவை தமிழ்நாட்டில் மலைப்பகுதியில் வாழும் மாற்றுத்திறனாளிகளுக்காக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது? கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் இலவச பேருந்து சேவை தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் வாழும் மாற்றுத்திறனாளிகளுக்காக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு, என்ன திட்டத்தின் கீழ்? தாயுமானவன் திட்டம், விடியல் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். தாயுமானவன் திட்டம், விடியல் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். விடியல் திட்டம். மீதம் இருக்கிறது தாயுமானவன், உங்களுடன் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின். விடியல் திட்டம் என்பதுதான் சரியான பதில். கேள்வியை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். விடியல் திட்டம், ஒரு விடியல் பிறக்குது, அவங்களுக்கு ஒரு சேவை கிடைக்குது, அது மாதிரி திட்டம். புரியுது சொல்றது உங்களுக்கு? அதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, வேர் சொல்லின் வகையை. வேர் சொல்னா என்ன? முதல் அந்த சொல்லுவாங்க ஆணி வேர்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி வேர் சொல்லின் வகையா அந்த வார்த்தைக்கு உண்டான ஆணி வேர் என்ன அப்படிங்கிறது தான், எதுல இருந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இறுகுதல். வேர் சொல்லின் வகையறிக. இறுகுதல். உங்களுக்கான குறிப்பு, இறுகு, இறுகி, இறுகிய. எது சரி? இறுகிய. மீதம் இருக்கிறது இறுகு, இறுகி. இறுகி. இறுகி தவறான பதில். இறுகு என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் இவற்றுள் எது? உங்களுக்கான குறிப்பு, நெகிழி, கண்ணாடி, ரப்பர். கண்ணாடி. நெகிழி என்பது தவறான பதில், கண்ணாடி என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான இறுதி கேள்வி, உலக அமைதிக்கான நோபல் பரிசு எந்த நாட்டிலிருந்து சிபாரிசு செய்யப்பட்டது? உலக அமைதிக்கான நோபல் பரிசு எந்த நாட்டிலிருந்து சிபாரிசு செய்யப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு, நார்வே, இங்கிலாந்து, இஸ்ரேல். உலக அமைதிக்கான நோபல் பரிசு எந்த நாட்டிலிருந்து சிபாரிசு செய்யப்பட்டது? நார்வே, இங்கிலாந்து, இஸ்ரேல். இஸ்ரேல். நார்வே என்பதுதான் சரியான பதில், இஸ்ரேல் கிடையாது. முதல்ல பெல் அடிச்சு வாய்ப்பு கொடுத்தோம், வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க. முதல்ல உங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பற்றி சொல்லணும்னா நேயர்களே, இவங்க சுற்றுலா சென்றிருந்தாங்க கேரளாவுக்கு.
அவங்க பள்ளி நிர்வாகம் எவ்வளவு தெளிவாக இருந்தாங்க பாருங்கள். இந்த வினாடி வினாவினுடைய மிகப்பெரிய ஒரு மதிப்பு மிக்க அந்த மதிப்பை உணர்ந்த பள்ளிக்கூடங்களில் சண்முகா மேல்நிலைப் பள்ளி ஒன்று நான் நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்திற்கு முதல்ல என் டைமண்ட் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். என்ன நிர்வாகத்திற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோட கேரளா டூர் பெற்று ரயில்வே நிலையத்தில் வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனேயே ஒரு ஆசிரியர் அனுப்பி அந்த குழந்தைய மட்டும் தனியாக தூக்கி உட்கார வச்சு இங்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. ஒரு சில பள்ளிக்கூடங்கள் பார்க்கணும், கோச்சிக்காதீங்க, அரசு பள்ளிகள்லாம் கோச்சிக்காதீங்க. ஒரு சில பள்ளிக்கூடங்களில் தொடர்பு கொண்டு 10 வாட்டி சொல்லுவோம், வரலையா, சரி பரவாயில்ல சார், வரல சார், விட்டுருங்க சார், நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10-12 ரூபாய்க்கு மேலே ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம். அது ஏன்டா அந்த குழந்தைங்களோட ஆர்வத்தை வரவழைக்கணுங்கிறதுக்காக, குழந்தைங்கள் நாலேஜ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். ஆனால் ஒரு சில பள்ளிக்கூடங்கள், ஒரு சில தனியார் பள்ளிகள்லாம் மிகச்சரியாக இருக்காங்க. அரசு பள்ளிகளில் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் வந்தால் வரட்டும் போனால் போட்டுமா இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தம் இருக்கும், எனக்கு வெளில சொல்ல முடியாது, கொஞ்சம் வருத்தம் இருக்கும். சண்முகா மேல்நிலைப் பள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறது டைமண்ட் தொலைக்காட்சி. அவ்வளவு சின்சியராக அழகாக குழந்தைய கூட்டு வந்து உட்கார வச்சாங்க. அவர் டூர் போயிட்டு வந்ததில் பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல. இவர் நிதானமாக விளையாண்டார், ரொம்ப நிதானமாக விளையாண்டாங்க. கமாலியா பள்ளி யோசிக்கிறார், ஒவ்வொன்றும் யோசிக்கிறார். நான் முதல்வன் திட்டம், விடியல் திட்டம் அப்படின்னு சொல்லும்போது நான் முதல் திட்டத்துக்கும் விடியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு யோசிக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் யோசிச்சு பாருங்க, மாற்றுத்திறனாளிகள் மலைவாழ் மக்களுக்கு இந்த சேவை செய்யும்போது அப்போது ஒரு விடியல் பிறக்குது அவங்களுக்கு. புரியுது அவங்க சொல்கிறது? மாற்றுத்திறனாளிகள் ஒரு விடியல் பிறக்குது, அவர் யோசிக்கிற நிதானம் இருக்குதுல்ல, அது ரொம்ப அழகாக யோசிக்கிறாங்க. ஆனாலும் அதை தாண்டி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ பொறுப்போடு கலந்துக்கிட்ட உங்களுக்கும் உங்கள் பள்ளி நிர்வாகத்திற்கும் எங்கள் டைமண்ட் தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களும். ரொம்ப நல்லா விளையாண்டீங்க, மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் அவ்வளோ வந்தது அதை விட மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்க்கையில் வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீங்க. சரியா? நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். மீண்டும் இது போன்ற ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. வாழ்க தமிழ்.